சென்னை விமான நிலையத்திலிருந்து நேரடியாக எழிலகத்தில் உள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருக்கிறார். 4 மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். நான்கு மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக எழிலகம் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், ஆய்வு தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் பயணமாக டெல்லி சென்றுவிட்டு இந்திய கூட்டணி அதே போல இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து அங்கு இங்க தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் உள்ளிட்டவை குறித்தும் மாநிலத்துக்கு தர வேண்டிய நிவாரண தொகை குறித்தும் நேரடியாக வலியுறுத்தி வந்து இன்று காலை சென்னை திரும்பிய சூழ்நிலை மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் அமைந்துள்ள எழிலகத்திற்கு நேரடியாக சென்றுள்ளார். அங்கு தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதே போல தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து தொடர்ச்சியாகவே டெல்லி சென்றிருந்தாலும் அங்கிருந்து நேரடியாக அதிகாரிகளோடு பல்வேறு கட்ட ஆலோசனைகளும் அதே போல மீட்டிங்களும் தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழ்நிலை நேரடியாக தமிழகத்தினுடைய உள்துறை செயலர் அமுதா ஐஏஎஸ் உள்ளிட்ட பல்வேறு துறையினுடைய அதிகாரிகளோடு நேரடியாக கள நிலவரம் குறித்து ஆய்வு செய்து வரக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. மேலும் இன்று இரவு விமானம் மூலமாக மதுரை சென்று அங்கிருந்து தென் மாவட்டங்களில் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருப்பதால் களத்தில் பார்க்க முடியுது. எனவே விரிவான பாதிப்புகள் என்னென்ன ஏற்பட்டுள்ளது, மக்களுக்கு செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது, இதன் பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகள், சேத மதிப்பீடு எவ்வாறு கணக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும், அதே போல மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் அங்கு 4 மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், அவர்கள் என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் எடுத்து உரைத்து வருவதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே மூத்த ஐஏஎஸ்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதான் நம்மால் பார்க்க முடிகிறது. நான்கு மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது எழிலகத்தில் ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சருடைய பயணமானது 4 மாவட்டங்களுக்கு இருக்குமா? அது குறித்தான விவரங்கள் இருக்கா? நிச்சயமாக 4 மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, சென்னையிலிருந்து இன்று மதுரைக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் நாளை காலையில் நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு கார் மூலமாக செல்கிறார். மதுரையிலிருந்து நேரடியாக திருநெல்வேலிக்கு கார் மூலமாக செல்கிறார். அங்கிருந்து நெல்லை மாவட்டத்தில் விரிவாக பார்வையிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரலாறு காணாத மழை பெய்ததன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் அதே போல அவருடைய வாழ்க்கை சுவடுகளும் முற்றிலும் புரட்டி போட்டுள்ளது. எனவே தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் கீதா ஜீவன், உதயநிதி ஸ்டாலின், கே நேரு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக 24 மணி நேரம் வீதமாக தொடர்ச்சியாக களப்பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை அங்கு பார்வையிடக்கூடிய வாய்ப்புகள் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரோடு பல்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அந்த பார்வையின் பொழுது உடன் செல்ல இருப்பதான் பார்க்க முடியுது. இன்று இரவு சென்னையிலிருந்து மதுரை செல்கிறார் என்பதுதான் முதற்கட்ட தகவலாக முதலமைச்சருடைய பயணமாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. மகேஷ், தற்போது இந்த ஆய்வு பணியானது எழிலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில 4 மாவட்டங்கள கனமழை வெள்ளத்தால பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த சேத விவரங்கள் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கா? மொத்தம் எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு? அது குறித்தான விவரங்கள். நிச்சயமாக 2 நாட்களாகவே தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் அவர்கள் அடிக்கடி செய்தியாளரை சந்தித்து சேத பாதிப்பு விவரங்கள் குறித்து விரிவாக செய்தியாளர் மூலமாக தெரிவித்தார். அப்பொழுது 10 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிக அளவில் கால்நடைகள் இறந்திருப்பதாகவும் தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுடைய வீடுகள், உடைமைகள் அனைத்தும் சேதமாகி இருப்பதாகவும் அவற்றை கணக்கெடுக்கும் பணியானது நடைபெற்று வருவதாகவும், ஆனால் இருந்த பொழுதும் மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான்
படகுகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவும் இந்திய தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் பணிகளை செய்து வருவதாலும் வெள்ள நீர் வடிந்தால்தான் மக்களுடைய சேத விவரங்கள் விரிவாக கணக்கிடப்படும் என அவர் தெரிவித்திருந்த சூழ்நிலையில 4 மாவட்டங்களுடைய ஆட்சியர்களிடம் தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு ஒரு வீதமாக அறிக்கைகள் தொடர்ச்சியாக பெறப்பட்டு வருகிறது. இருந்த பொழுதும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 நாட்களாகவே மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உத்தரவாக பார்க்க முடிவதை அடுத்து பால் உள்ளிட்ட அடிப்படை அத்தியாவசிய தேவைகளானது களத்தில் மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய பணிகள் தான் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகமானது முழுமையாக முடுக்கிவிடப்பட்டுதான் பார்க்க முடியுது. இருந்தபோதும் தமிழக முதலமைச்சரோட மாவட்ட ஆட்சியர்களும் தொலைபேசி வாயிலாக அடிக்கடி பேசி மாவட்டங்களுடைய நிலவரங்களை முதலமைச்சருடைய பார்வைக்கே எடுத்து சென்றதுதான் களத்தில் பார்க்க முடியுது. இருந்த பொழுதும் முதலமைச்சருடைய இந்த ஆய்வு என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்க முடியுது. இந்த ஆய்வினுடைய தரவுகள் அடிப்படையில நாளை முதலமைச்சருடைய பயணம் என்பது முக்கியத்துவமாகவும் அங்கு பார்வையிடக்கூடிய சூழ்நிலை பாதிப்புகள் குறித்து நேரடியாக கேட்டறிய உள்ளதான் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.